சொல்லுங்க ஹிஸ்டரி. சிந்து சமவெளி இருக்கு இல்லைங்களா, அந்த சிவிலைசேஷன் தமிழ்நாடுல இட் இஸ் சினானிமஸ் டு நார்த் இந்தியாவில் வந்து ஐவிசின்னு சொல்லுவாங்க. ஓகே, இதுல எவ்வளோ இன்ட்ரெஸ்டா இருக்கு. அந்த ஒரு 5000 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு சிவிலைசேஷன் இருந்திருக்கு. வாட் ஆர் த திங்ஸ் தே ஹவ் ஃபவுண்ட். இப்படிதான் நீங்க அந்த என்சிஆர்டியை ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்டார்ட் பண்ணுங்க 6th ஸ்டாண்டர்ட் 2 நாள் படிங்க. Third day go to geography 6th standard. Now you are completing 6th standard geography and history in 1 week. முடிச்சிட்டீங்க அவ்வளவுதான். ஆனா நீங்க ரீட் பண்றப்போ அண்டர்லைன் பண்ணணும். வாட் எவர் யூ ரீடிங். இப்போ ஒரு கதை ரீட் பண்றீங்க, அதுல வர கேரக்டர்ஸ் நேம் மறந்துடும், அதை அண்டர்லைன் பண்ணி வச்சிருக்கோம். கரெக்டா? ஆனா கதை ஞாபகம் இருக்கும். அப்படின்னா இதே தான் இங்கேயும் நீங்க பண்ணணும். ஃபர்ஸ்ட் டைம் என்சிஆர்டி ரீட் பண்றப்போ எதெல்லாம் ஃபேக்சுவலா இருக்கும், பென் எடுத்து ஸ்பீடாக ரீட் பண்ணி ஃபேக்ட்ஸ் எல்லாம் அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கணும். நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு வீக்கும் நீங்கள் ட்ரை பண்ணீங்கன்னா மேக்ஸிமம் 3 to 4 months யூ கம்ப்ளீட் த என்சிஆர்டி. ஐம் டெல்லிங் மேக்ஸிமம். ஒன்ஸ் யூ கம்ப்ளீட் த என்சிஆர்டி ரொம்ப கான்ஃபிடன்ஸ் வந்துடும். இவ்வளோதான் நான் இந்த எக்ஸாம், அவ்வளோதான். நெக்ஸ்ட் நம்ம பிஓக்கு போயிடலாம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் அதை நல்லா அனலைஸ் பண்ணணும். ஆஸ் ஐ டோல்ட் ஆல்ரெடி, ஐ டோன்ட் வாண்ட் டு போர் யூ சேயிங் த சேம் திங். என்சிஆர்டி முடிக்கிறீங்கன்னா பிஓக்கு. இப்போ காலையில வந்து அந்த குட்டி டைம் கேப்ல ப்ளீஸ் டெடிகேட் 1 hour ஃபார் நியூஸ் பேப்பர். See only what is interesting for you. இது ரெண்டும் நீங்க சினானிமஸா பண்ணிட்டு இருந்தீங்கன்னா எக்ஸாம் ப்ரிலிம்ஸ் எப்படி அப்ரோச் பண்றதுன்னு உங்களுக்கு யாருமே சொல்ல வேண்டாம். இட் will be very easy. Please have mentors in your life. உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்ததுன்னா, ரிலேஷன்ஷிப்ல ப்ராப்ளம் வந்தா கூட you will be asking somebody, right? You will be asking advice to your friends. அக்கா அண்ணா கிட்டலாம், அம்மா அப்பா தவிர, who will be the best advisors in your life. So see, this is called mentor. They are mentoring you. ஏன்னா அவங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கும், இந்த பிரச்சனையை எப்படி டீல் பண்ண சொல்றாங்களா இல்லையா. So that is the same thing you should apply for this exam. Not only exam, even for your life. You should have mentor for every problem in your life. Whatever you are going to do newly, ஒருத்தன் ஆல்ரெடி ஒன்று செஞ்சு அதில் சக்ஸஸ் ஆகிருக்காங்கன்னா தே வில் பி த லைட் ஹூ கேன் கைட் யூ த்ரூ அவுட். ஸோ ஹாவ் பெஸ்ட் மென்டர்ஸ். வி ஆர் ஆல் தேர் டு ஹெல்ப் யூ. நீங்கள் எனி டைம் இன் டெலிகிராம் சேனல் ஆல்சோ இஃப் யூ வாண்ட் எனி டவுட் ப்ளீஸ் யூ கேன் ரேஸ். எப்பயுமே ஒரு ப்ராசஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி 1000 டவுட்ஸ் வரும். நீங்கள் அதை எப்போ ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அப்போ தான் டவுட் வராது. யாருமே ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்க, அதுதான் ப்ராப்ளம். 1 week பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் யூ வில் பி இன்ட்ரெஸ்டட் யுவர் செல்ஃப். Okay, next I'll come to another thing. I'll complete this. So, who is being helped by parents to pay the fees? Maximum of the parents are paying the fees, right? College fees. Correct? யார்கிட்ட ஐஃபோன் இருக்கு? கண்டிப்பா ஒன்னாவது இருக்கும். ஓகே, அட்லீஸ்ட் ஒரு ஆண்ட்ராய்ட் ஃபோனாவது இருக்கும். கண்டிப்பாக எல்லாருக்கிட்டையும் இருக்கும். அண்ட் யூ வில் சி இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் அதில் தான். ஓகே, லைக்ஸ் யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் ரீல்ஸில், இல்லை நீங்கள் போடுற போஸ்டில், ஸ்டோரியில் லைக்ஸ் வந்து பிடிக்கும் தானே? கண்டிப்பாக. ஏன் இவ்வளோ பேருக்கு பிடிக்காதா? நோ இன்ஸ்டாகிராமா? ரொம்ப நல்ல காலேஜாக இருக்குதா? ஓகே, I'll just tell you why. See, after you pass out of this campus, today your parents are supporting you. You're all unmarried, I assume. Any married people here? No one? கல்யாணம் ஆகாதவங்களெல்லாம் கை காட்டாதீங்க. So once you're outside the compound, you will be having to sustain your life. You will get married. Whatever you do, கண்டிப்பாக கல்யாணம் நடக்கும். You will have a baby in future. Now if you do not have a proper financial management, இப்போவே உங்களுக்கு அதை எப்படி சேவ் பண்ண தெரியல, ஒரு நல்ல ஜாப் எப்படி நான் ப்ரொக்யூர் சீக்கிரமாக லைஃப்பில் பண்ணிக்கணும் அது தெரியல அப்படின்னா no one will be there to help you in future. This is the reality. இன்னைக்கு வந்து உங்களுக்கு அது தெரியாது, எனக்கும் காலேஜில் தெரியாது. Once I'm outside the college, I'll tell a small experience of mine. 2018 only I got married. I belong to a middle class family. I was having sufficient resources and all. Amma appa supported நிறைய இந்த எக்ஸாம்காக. ஆனால் ஒன்ஸ் அந்த
தேர்ட் இன்டர்வியூக்கு அப்புறம் கல்யாணம் ஆன அப்புறம் even though my husband supported for my education, it was not nice for me. Somewhere deep inside I felt I was a burden. எல்லாருக்கும் கஷ்டம் கொடுத்துட்டே இருக்கேன் படிக்கிறேன்னு சொல்லிட்டு. அது வந்து எப்போ உங்களுக்கு புரியும்னா தனியாக நீங்கள் வந்து லைஃப் எடுத்துகிட்டு போகிறப்போ. நான் வந்து சென்னையில் திரும்ப ப்ரிப்பேர் தான் பண்ணிட்டு இருந்தேன் ஈவன் ஆஃப்டர் மேரேஜ் தனியாக. You know what I did? I joined in Shankar Academy as a mentor. Even today I am mentoring some students, many students in the academy and also outside. So 15,000 உங்களுக்கு எவ்வளோ வந்து எக்ஸ்பென்சஸ் ஆகும் 1 month in Salem? 20, 30, 10? See, 5. Good, very good. So, staying in hostel, I was staying outside. 15,000 vechittu dhaan I used to manage. I wanted that life because எப்போ நீங்கள் தனியாக இருக்கீங்களோ, தனியாக நீங்கள் earn பண்ணியிருக்கீங்களோ, you will know the value of money. You will know value of the resource you have. ஒரு சின்ன விஷயம் கூட யூஸ்ஃபுல்லாக தெரியும். இப்போ when others are supporting, you know, everything you feel it is very small. அதெல்லாம் எனக்கு கிடச்சிடும், எங்கள் அம்மா வாங்கி கொடுத்துருவாங்க. How many days? You have to sustain yourself. When you have such bright opportunity like civil service exam, please focus on that more. This is one thing I wanted to say. And for girls especially, financial independence is very important. Very, very important. அது வந்து you'll know after marriage also. யார் தனியாக ஹோட்டல் போய் சாப்பிட்ருக்கீங்க? தனியாக யாரோட ஹெல்ப்ஃபுல் இல்லாமல்? பாய்ஸ் யூஸ்வலாகவே போவாங்க. ஐ ஃபீல் சர்ப்ரைஸ்ட் கேர்ள்ஸ் ஆர் கோயிங். யூ ஹாவ் டு யூ ஹாவ் டு எக்ஸ்பீரியன்ஸ் ஆல் தட். பிகாஸ் நீங்கள் உங்களோட தனியாக எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்றதை வச்சு தான் யூ நோ யூர் கேரக்டர் மோர். எப்போ பார்த்தாலும் கூட்டமாக கும்பலாக சுற்றிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் யாருன்னே உங்களுக்கு தெரியாமல் போயிடும். எல்லாரோட தாட்டையும் வச்சு தான் நீங்கள் திங்க் பண்ணுவீங்க. தனியாக ஒரு நாளைக்கு கொஞ்ச நேரமாச்சும் இருக்கணும். யூ ஹாவ் டு ஸ்பெண்ட் சம் டைம் அலோன். புக் ரீடிங் ஹெல்ப்ஸ் யூ கெயின் யுவர் பர்சனாலிட்டி. Finally, I will tell something and I will end it. Don't focus only UPSC exam. It should be your ultimate goal. கண்டிப்பாக UPSC clear பண்ணணும். நீங்கள் நடுவில் ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து அதை கையில் பிடிச்சிக்கணும். அதுக்கு தான் யூ ஹாவ் டு அப்பியர் ஃபார் ஆல் தி எக்ஸாம். இப்போ ஹிஸ்ட்ரி பேக்ரவுண்டில் இருக்காங்கன்னா ஹிந்து என்டோர்ஸ்மெண்ட் போர்டுன்னு ஒரு எக்ஸாம் வரும், அறநிலைத்துறை, அதுக்கு எழுதலாம். FSSAI பயோடெக்னாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னீங்க, நம்மளுக்கெல்லாம் நிறைய எக்ஸாம்ஸ் இருக்கிறதே தெரிய மாட்டேங்குது. லாட்ஸ் ஆஃப் எக்ஸாம்ஸ் ஆர் தேர். ப்ளீஸ் சர்ச் இன் இன்டர்நெட். ஏதாவது எக்ஸாம் கால் ஃபார் பண்ணுறாங்களா? டெலிகிராம் சேனல்ஸ் நீங்கள் படம் பார்க்க யூஸ் பண்ணக்கூடாது. You should go and see which exams are there. If you find some exams, no, apply for it. இன்னைக்கு நீங்கள் அட்டென்ட் பண்ணுற எக்ஸாமில் 100 questions வருதுன்னா அதுலேருந்து 2 question UPSC ப்ரிலிம்ஸில் வந்ததுன்னா இட்ஸ் ஓகே. நோ, யூ வில் ஃபீல் வெரி லக்கி. அட்லீஸ்ட் அந்த எக்ஸாம் எழுதுனாலும் இது தெரிஞ்சது. Group 1 எழுதுங்க, Group 2 எழுதுங்க. He will be telling a little more about group exams. So please write whatever exams. Find, நிறைய தேடுங்க, ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி இருக்காங்க. ஆஃப்டர் ஃபைண்டிங் இட், உங்களுக்கு ஒரு வேலை மட்டும் இருந்துச்சுன்னா இந்த எக்ஸாம் ரொம்ப ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணலாம். எப்படி இருந்தாலும் நான் நல்லா பண்ணிடுவேன்ற கான்ஃபிடென்ஸ் இருக்கும். யூ ஹாவ் அ ஜாப் அட் ஹேண்ட். ஓகே, டோன்ட் கோ எம்டி ஹேண்டட். ஆல்வேஸ் பி வெரி கேர்ஃபுல் வித் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட். இன்டெலெக்சுவல் அப்கிரேடேஷன் டெய்லி இருக்கணும். As I told, if you are not upgrading yourself, you are considered as a corpse. You have to grow intellectually also. So these are the things which I wanted to finally share. So I'll hand over to Pechi sir. Thank you. நானும் திருப்பி சொல்ல விரும்புகிறேன். காலேஜ் திங்ஸ், ஒரு காலேஜ் அதாவது நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை. காலேஜ் முடிச்சுட்டா லைஃப் ரொம்ப வேலையாக இருக்கும். நீங்கள் வந்து காலேஜில் நல்லா ஃப்ரெண்ட்ஸோடு இருந்துட்டு அப்படிலாம் இருந்துருப்பீங்க. அது ஜென்ரலாக நம்ம காலேஜில் பண்ணுற ஆக்டிவிட்டீஸ் தான் பண்ணுவீங்க. ஆனால் காலேஜ் லைஃப்பை ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணணும். எப்படி யூட்டிலைஸ் பண்ணணும்? ஃபர்ஸ்ட் திங், அவங்க மேம் சொன்ன மாதிரி நீங்கள் கிளாஸ் அட்டன் பண்ணுறீங்க, அகாடமிக்ஸ் பண்ணுறீங்க, அதெல்லாம் டிஃப்ரெண்ட். இந்த மாதிரி உங்களுக்குன்னு ஒரு கனவு வச்சுக்கோங்க. அது இட்ஸ் நாட் யூபிஎஸ்சியாக இருந்ததுன்னா இட்ஸ் ஃபைன். டிஎன்பிஎஸ்சி, ஆர்ஆர்பி, எந்த எக்ஸாமாக இருந்தாலும், இஃப் எனி எக்ஸாம் உங்களுக்குன்னு ஒரு கனவு வச்சுக்கோங்க. இல்லை ப்ரைவேட் ஜாப் போகிற, பிஸ்னஸ் பண்ண போகிறோன்னா அந்த கனவு வச்சுக்கோங்க. அதுக்கான ஸ்கில்லை டெவலப் பண்ணுங்கள். வாட் இஸ் தட் ஸ்கில்? நான் வந்து ஒரு இப்போ கூட நான் ஒரு லஞ்சில் ஒரு இடத்துல பார்த்தேன், அவங்க பிஸ்னஸ் பண்ண போகிறேன்னு சொன்னாங்க. தட் இஸ் குட் திங். பட் ஃபார் தட் learn some skills. பிஸ்னஸ் பண்ணுறது மட்டும் வச்சுக்கூடாது, ஆல்டர்னேட்டாக பக்கத்தில் ஒரு கோர்ஸ் படிங்க.
ஒரு எப்படி ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் மேம் சொன்னாங்க, அது ஒரு கோர்ஸ் இருக்கும், அதை எடுத்து படிங்க. ஹவு டு டூ தட். ஒரு பிஸ்னஸ்க்கே வந்து ஏதாவது ஒரு பர்டிகுலர் கோர்ஸ் இருக்கும், அதை எடுத்து படிங்க. அது உங்களுக்கு படிப்போட சேர்ந்து ஒரு விஷயத்த பண்ணுங்க. அதுக்கு ஒரு கிளாஸ் போகணுமா போங்க, உங்க ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கிட்டே இருங்க. அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ்ல நல்லா இருக்கீங்களா, ஸ்போர்ட்ஸ் நல்லா பண்ணுங்க. டோன்ட் பி என்ன சொல்றது, ஒரே ஒரு இடத்துல வந்து அப்படியே ஸ்டாக்னண்டா இருக்காதீங்க. சும்மா போனோம், காலேஜுக்கு போனோம், படுத்துக்கணும். ஹாஸ்டல்ஸ் ஆயிடும், ஹாஸ்டல்ஸ் எப்படி இருப்பீங்க அப்படின்னு மேபி டேஸ் கால கூட நிறைய அழைச்சிட்டு வருவாங்க. ஹாஸ்டல்ஸ் அப்படி கிடையாது. முடிஞ்சோடனே நாளைக்கு உட்காந்து போனோடனே ஒரு 6 மணிக்கு உட்காந்து படிக்க வேண்டியது, இல்லை படம் பார்க்க வேண்டியது, இல்லை ஏதாவது ஒரு ஃப்ரெண்ட்ஸோட அரட்டை அடிக்க வேண்டியது, 7:30 மணிக்கு சாப்பிட வேண்டியது, திருப்பி அதே பண்ண வேண்டியது. எக்ஸாம் அப்போ மட்டும்தான் நீங்க படிப்பீங்கன்றது எனக்கும் தெரியும். ஓகேவா? டெய்லி நீங்க படிப்பீங்க, கதை விட்டா நான் நம்ப மாட்டேன். ஓகேவா? உங்களுக்கு எனக்கு பெரிய ஏஜ் டிஃபரன்ஸ் எல்லாம் இல்லை. நானும் அங்கே உட்காந்து இருக்கும்போது எக்ஸாம் மட்டும் தான் படிப்பேன். ஓகேவா? ஸோ அதனால தான் சொல்றேன், அந்த காலேஜ், ஆனால் காலேஜ் லைஃப்ல நான் எனக்கு தெரிஞ்சு ஓரளவுக்கு அது யூட்டிலைஸ் பண்ண நினைக்கிறேன். பிகாஸ் என்னோட காலேஜ் லைஃப்ல நான் செகண்ட் இயர்ல முடிவு பண்ணேன், நான் யூபிஎஸ்சி தான் படிக்க போறேன். ஃப்ரம் தென் ஆன் ஏதாவது குட்டி குட்டியா பார்த்துட்டு இருப்பேன். இப்போ மேம் சொன்னாங்கல்ல, இப்போவாது இவ்வளோ டீட்டெயிலாக அவங்க நாங்கள் சொல்லியிருக்கோம். மேபி இன்னும் டீட்டெயிலாக இல்லை, பட் ஸ்டில் இட் வாஸ் இன்னும் டீட்டெயில் மேனர். இப்போ கூட எங்களுக்கு தெரியாது. வி சர்ச் ஃபார் மெனி திங்ஸ். கூகுள் பண்ணி, அதை பண்ணி, இதை பண்ணி, அவ்வளோ சர்ச் பண்ணி. இப்போலாம் யாரும் சொல்றதுக்கே எங்களுக்கு ஆள் இல்லை. அவ்வளோ விஷயங்களை சர்ச் பண்ணி, ஈவன் உங்களுக்கு காலேஜில் இவ்வளோ பண்ணுறாங்க, காலேஜில் கூட இவ்வளோ அளவுக்கு பண்ணுறதுக்கு யாரும் இல்லை. ஒரு காலேஜ்லேயே இவ்வளோ டெடிக்கேட்டடாக ஒரு செல் வச்சு பண்ணுற அளவுக்கு எங்களுக்கும் இல்லை. ஸோ அதெல்லாம் யூட்டிலைஸ் பண்ணுங்க. ஸ்போர்ட்ஸ் வருதா, டெய்லி ஈவினிங் விளையாடுங்க, காலைல யோகா பண்ணுங்க, மெடிடேஷன் பண்ணுங்க, ஏதோ ஒன்று பிசிக்கலி, மென்டலி, சோஷியலி ஏதோ விஷயத்த பண்ணுங்க. அப்புறம் நிறைய பேர் நான் கேள்விப்பட்டேன், இன்னும் எத்தனை பேருக்கு சேலமோட புது பஸ் ஸ்டாண்டே தெரியாது? அந்த அளவுக்கு கூட தெரியாமலா? பழைய பஸ் ஸ்டாண்டா? பழைய பஸ் ஸ்டாண்டே தெரியாதவங்களா இருக்கீங்களா? அந்த அளவுக்கு கூட எக்ஸ்ப்ளோர் பண்ணாம இருக்காதீங்க. சி, காலேஜ் லைஃப் இஸ் அபவுட் எக்ஸ்ப்ளோரிங் டூ. ஒரு சாட்டர்டே சண்டே லீவ் வருதுன்னா டேக் ஃப்ரெண்ட்ஸ்க்கு பைக்கிங் போகலாம் மேடம், ஆப்வியஸாக போங்க, பெர்மிஷன் கேளுங்க. அங்கே தெரிஞ்சு ஹாஸ்டல்ஸ் பெர்மிஷன் கேட்கணும், பெர்மிஷன் கேளுங்க. ஒரு படத்துக்கு போங்க, சுற்றி உள்ள ஏதாவது ஒரு கோயிலுக்கு போங்க, பக்கத்தில் ஏதாவது ஒரு ஆர்கிடெக்சர் பிளேஸ் இருக்கு அங்கே போங்க, ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் இருக்கு அங்கே போங்க. ஏதோ ஒரு இடத்துல போய் உங்களை டிஸ்கவர் பண்ணுங்க. காலேஜ் லைஃப்ல சும்மா இந்த 4 கேம்பஸ் கூட சுற்றிட்டு இருந்தால் எதுவும் நடக்காது. தட் யோசிச்சு பார்த்தீங்கன்னா பிற்காலத்தில் காலேஜ் லைஃப்ல என்ன இன்ட்ரெஸ்டிங்காக நீங்கள் பண்ணீங்கன்னா, சும்மா போனேன், நாங்கள் உட்காந்து கிளாஸுக்கு கவனிச்சேன், வந்தேன், சாப்பிட்டேன், தூங்குனேன், அடுத்த விளையாட்டேன், தட் வில் பி இன்ட்ரெஸ்டிங். அது இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்காது. டூ சம்திங் குட். நாங்கள் காலேஜ் பண்ணும்போது வி வென்ட் ஃபார் ஒரு விஷுவலி சேலஞ்ச் பீப்புளுக்கு வந்து குட்டி பசங்களுக்கு கிளாஸ் எடுத்தோம். எனக்கு அப்பதான் தெரிஞ்சது சைன் லாங்குவேஜோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு. ஐ டோன்ட் நோ சைன் லாங்குவேஜ். எனக்கு அப்பதான் தெரிஞ்சது எப்படி அவங்க கம்யூனிகேட் பண்றாங்கன்னு எனக்கு தெரியல, அவங்க எப்படி படிக்கிறாங்கன்னு எனக்கு என்ன புரிஞ்சுக்க முடியல. ஆனா நாங்கள் வாசிச்சோம், அவங்களால அதை வந்து அவங்க சைன் லாங்குவேஜ் மூலமா எழுதிக்கிறாங்க, ஒரு நீடு மாதிரி வச்சிருக்காங்க, அதை வச்சு எழுதிக்கிறாங்க. ஸோ அப்பதான் புரிஞ்சது சைன் லாங்குவேஜ். ஸோ வெளியே போய் பாருங்க, நீங்க என்எஸ்எஸ்ல இருக்கிறீங்க, ஒய்ஆர்ஸ்ல இருக்கிறீங்கன்னா ஜஸ்ட் கோ அவுட். ஒரு பக்கத்துல ஒரு வில்லேஜ்க்கு போய் அங்க என்னதான் எப்படிதான் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் ஒர்க் ஆகுது, ஏதாவது ஒரு போய் பாருங்க. அப்படின்னா உங்களுக்கு லைஃப்ல வந்து ஏதாவது ஒரு பிடித்தமானது இருக்கும் லைஃப் மேல. சும்மா வந்து ஒரு ஒண்ணு புக்கோடயே வாழ்ந்துடாதீங்க, இல்ல புக் இல்லாமே வாழ்ந்துருவாங்க. சில பேர் 2 கேட்டகரி தான் இருப்பாங்க. ஒண்ணு புக்கோடயே இருக்கணும், இல்ல புக்கே இல்லாம சும்மா சுத்தி இருக்கணும். அது ரெண்டாம இருக்காதுங்க. லைஃப் ஹாலிஸ்டிக்கா வாழுங்க. படிக்கிற நேரத்துல படிக்கணும். அதான் சொன்னால பாருங்க, காலை எப்ப படிக்கணுமோ படிக்கணும், விளையாடுறப்ப விளையாடணும், படத்துக்கு போகணும்னா போகணும். இட்ஸ் நாட் எஃப்டிஎஃப்எஸ் பாருங்க, ஃபர்ஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் ஷோ போறீங்கன்னா பரவாயில்ல, இட்ஸ் ஓகே. காலேஜ் லைஃப் என்ஜாய் பண்ணா வேற எங்கேயும் என்ஜாய் பண்ண முடியாது. ஆனா அதே டைம்ல படிக்கிறப்ப படிங்க, அரியர் வைக்காதீங்க, பிடிச்சி படிங்க. அட்லீஸ்ட் இப்போ எனக்குமே எல்லா சப்ஜெக்ட்ஸும் பிடிக்காது காலேஜ்ல, ஆனா எனக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் நல்லா பண்ணுவேன். பிடிக்காது எனக்கு அந்த சப்ஜெக்ட் வரலையா, ஓகே, ஆனா எனக்கு மேமும் சாரோ என்ன நம்புறாங்கன்னா நான் அதுக்காகவே நல்லா படிப்பேன். ஏன்னா நம்மள ஒருத்தவங்க நம்புறாங்க, அவங்களுக்கு அவாய்ட் பண்ண சம்திங். நமக்கு எல்லாருக்கும் எல்லாமே வராது ஆப்வியஸ்லி, ஆனா அதுல வந்து அரியர் வைக்காமலே தான் பாஸ் ஆகும் நினைக்கிறேன். அரியர் வைக்கிறது கெத்து, இதெல்லாம் காலேஜ்ல அந்த படத்தெல்லாம் சொல்லுவாங்க, அப்படியும் இல்லை. பட் அரியர் இருக்குதா எப்படி கிளியர் பண்ணணும்னு பாருங்க. பக்கத்துல உள்ள ஃப்ரெண்ட்ஸை சொல்லி கொடுங்க, நல்லா படிக்கணும். அது ஆப்வியஸா பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் ஒரு சில பேர்லாம். நல்லா நீங்க படிக்கிறேன் 4 பேருக்கு சொல்லி கொடுங்க. சொல்லி கொடுத்து அவங்களே பாஸ் ஆக நினைக்கிறேன். தட் இஸ் a more interesting thing. என்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லி கொடுக்கும் போது அவன் பாஸ் ஆனதுக்கப்புறம் எனக்கு ஃபர்ஸ்ட் கால் பண்ணி, நான் நீ சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நான் பாஸ் ஆனேன்னு சொன்னேன். தட் இஸ் a very great thing. ஒருத்தவங்க வந்து ஃபோன் பண்ணி நம்ம நீங்க நான் நல்லா இருக்காங்க நீங்க தான் சொல்றதே ரொம்ப பெரிய விஷயம். அப்படி ஹெல்ப் பண்ணுங்க, வெளியே போங்க, டிஸ்கவர் சம்திங். சும்மா இதே ஒரு 4 குண்டு சட்டிக்குள்ளே குதிரை ஓட்டிட்டு இருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் திங், மேம் சொன்ன மாதிரி டெய்லி கடைசியில நீங்க வந்து ஒரு நைட்டு முடியும் போது யார்கிட்ட பேசுறீங்க? அப்பா அம்மா கிட்ட போய் சொல்லாதீங்க, பண்ண மாட்டேன்னு தெரியும். ஒன்னு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுறீங்க, இல்ல லவர் இருந்தா லவர் கிட்ட பேசுறீங்க. இது 2 தான் ஆப்வியஸா இருக்குல்ல இந்த ஜெனரேஷன்ல. நான் என்ன சொல்றேன்னா, உங்ககிட்ட பேசுங்க. செல்ஃப் டாக் ரொம்ப 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 முக்கியம். ஒரு 5 நிமிஷம் நைட் எடுத்துட்டு உங்களுக்குள்ள பேசி பாருங்க. ஓகேவா? நீங்க கண்ண மூடி இன்னைக்கு நான் என்ன பண்ணேன், இன்னைக்கு நாள்ல நான் என்ன பண்ணேன், ஏதோ உருப்படியா பண்ணலாம், இந்த நாள்ல ஏதாவது நான் வந்து டிஃப்ரெண்ட் ஏதாவது பண்ணேனா, இல்ல இந்த நாள்ல வந்து நான் வேஸ்ட் பண்ணிட்டேனா, என்னதான் நான் வந்து பண்ணிட்டேன்றது செல்ஃப் டாக் பண்ணுங்க. 5 நிமிஷம் டெய்லி தூங்குறதுக்கு முன்னாடி உங்களை பத்தி யோசிங்க. என்ன நான் இன்னைக்கு பண்ணிருக்கேன், இன்னைக்கு நான் ஏன் சாப்பிட்டேனா, என்ன ரீசன், என்ன
இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். உங்களை நீங்க தான் மோட்டிவேட் பண்ணிக்க முடியும். டெய்லி இப்போ நீங்க எங்களை பேச கேட்டுட்டு இவ்வளோ 4 யூடியூப் வீடியோஸ் பார்த்துட்டு சிங்கப்பெண்ணு பாட்டு கேட்டாலும் மோட்டிவேஷன்லாம் வராது. ஓகேவா? அதுதான் ஒரு ஃபேக்டர், அவ்வளவுதான். பட் ஆனா உங்களை நீங்களே டெய்லி மோட்டிவேட் பண்ணிக்கணும். அதுக்கு உங்க லைஃப்ல நடந்த நிறைய அவமானங்கள், நிறைய கஷ்டங்கள் தான் உங்களை மோட்டிவேட் பண்ணணும். யாருமே வெளியே மோட்டிவேஷன் பண்ண முடியாது. அது ஒரு ஸ்பார்க், அவ்வளவுதான். நாங்க சொல்றோம்னா அது ஒரு ஸ்பார்க், அதை கேட்டுக்கலாம். ஆனா உங்க லைஃப் தான் உங்களை மோட்டிவேட் பண்ணணும். உங்க லைஃப்ல நடந்த அவமானங்கள், கஷ்டங்கள், உங்க லைஃப்ல உங்க அப்பா அம்மா பட்ட கஷ்டங்கள், அதுதான் உங்களை மோட்டிவேட் பண்ணணும். ஓகேவா? அது உங்களை மோட்டிவேட் பண்ணனா உங்க வாழ்க்கையில யாராலையும் மோட்டிவேட் பண்ண முடியாது. உங்களால உங்க லைஃப் வந்து உங்க பிற்காலத்துல திரும்பி பார்க்கும்போது that does not motivate you, nobody on this earth can motivate you. Okay va? If I have to tell my story, I have never told this before. Okay va? So this is July 19, right? For 2014 நான் காலேஜ் சேர்ந்தேன். 10 years almost காலேஜ் சேர்ந்தேன். இதே ஜூலைல, I think July 30. Okay va? காலேஜ் சேர்ந்தேன். After that 4 years காலேஜ் முடிஞ்சு 2018 I passed out. And then 2020 August 1, it was my relationship failure for me. Okay va? I'm frankly sharing with this. I didn't share with anybody. Okay va? So it was because I was an unemployed and many other things. Okay va? It went to marriage and then எல்லாமே break ஆயிடுச்சு. Then what are the things என்ன பண்ணுவாங்க ஜெனரலா? என்ன பண்ணுவீங்க பசங்க? தாடியில வந்து சுத்துவீங்களா? சரி, என்ன பண்ணுவீங்க? ஆமா, ஒரு லவ் பண்ணிட்டு வாட் யூ வில் டு? தண்ணி அடிப்பீங்களா? அந்த மாதிரி இருந்தீங்கன்னா பிரச்சனை இல்ல. பட் some people will not be like that. இல்ல, என்ன நான் அந்த மாதிரி இல்ல. ஓகேவா? But I decided on that day. Okay, let us be serious. One minute. August 1, 2022. அந்த டேட் எனக்கு மறக்காது. I decided on that day. That was the greatest fall in my life. என்னோட அப்பா அம்மா, பிகாஸ் அது வந்து மேரேஜ் வரைக்கும் போயிட்டு it was stop. So எதுக்காக அது ஸ்டாப் ஆச்சு அப்படின்னா I know that reason. So I decided on that day. நம்ம அப்பா அம்மா நம்மளுடைய சொந்த ஊர்ல நிறைய விஷயங்கள்ல கஷ்டப்பட்டுட்டோம் பிகாஸ் ஆஃப் தட். சொந்தக்காரங்க தான், பட் ஸ்டில் இதாயிடுச்சு. ஐ டிசைடட் இனிமே இதே ஊர்ல இதே பாயிண்ட்ல எங்க அப்பா அம்மாவை திருப்பி நாங்க ஒரு பாயிண்ட்டுக்கு எடுத்து வைக்காம விட மாட்டேன் அப்படின்னு டிசைட் பண்ணேன். அண்ட் திஸ் August 1, 2024 and now I did. உங்க அப்பா அம்மாவுக்கு உங்களுக்கு நான் என்ன, இட்ஸ் நாட் அபவுட் யாரையும் பழி வாங்க போறது இல்லை, யாரோ எதுவுமே பண்ண போறது இல்லை. இன்னொருத்தவங்க வின் பண்றதுக்காக வாழ வேணும். நம்மள நம்ம வின் பண்ணிக்கணும். நேத்துக்கு இன்னைக்கு நான் என்ன பண்றேன், 4 பேருக்கு நல்லா சொல்றேன். தட் இஸ் மை சக்சஸ். இட்ஸ் நாட் அபவுட் அதர். அது மத்தவங்களை ஜெயிக்கிறதுக்காக நான் வாழ்றது. அது வாழாதீங்க எப்பவுமே. அது ஜெயிக்கவே முடியாது உங்களால. ஓகேவா? உங்களை ஜெயிக்கணும்னு வாழுங்க. நீங்க ஒரு 4 பேர் ஜெயிக்க வைக்கணும்னு வாழுங்க. அதுதான் பெருசா இருக்கும். ஓகேவா? சோ அதே அதான் நான் சொல்ல வரேன். August 1, if I can do that, why not you? நான் actually if for that girl I have wrote group 4. actually உண்மையை சொல்ல போனா அவங்களுக்காக தான் group 4 எழுதுனேன். group 4 எழுதுனேன். பட் ஓகே, அவங்க இல்ல பட்டதுக்காக நம்ம எக்ஸாம் எழுத முடியாது சொல்ல முடியுமா? பட் அதுக்கப்புறம் எனக்கு லைஃப் பார்த்தா நிறைய விஷயம் கத்து கொடுத்துருக்கு. தென் group 4, group 2, group 1, UPSC எல்லாமே கிளியர் பண்ணேன். I am okay. ஓகேவா? For everybody this happens. Everybody, even if you are a girl or a boy, யாருக்கா இருந்தாலும் இந்த மாதிரி விஷயம் நடந்து வரலாம். ஆனா நீங்க அதுக்காக வந்து உங்களையே இழந்துக்கிறதுங்கிறது இட்ஸ் நாட் a good thing. And take care of your physique too. ஓகேவா? நான் சாப்பிடாம வந்து நிறைய கஷ்டப்பட்டேன். That was my failures. அதை நான் பண்ணக்கூடாது இருந்தா நீ சாப்பிடாம வந்து உங்க உடலை வருத்திக்கிட்டு அதனால பண்ணக்கூடாது. நான் பண்ண தப்பு, அதை நீங்க பண்ணக்கூடாது. ஓகேவா? And the thing is, the next thing you should do is ஒரு the suicides. நான் நிறைய பார்க்குற விஷயம் தான். ஏன் வருது? பிகாஸ் நீங்க யாரோ ஒருத்தவங்க ரொம்ப அதிகமா பிலீவ் பண்றீங்க. அவங்க மட்டும்தான் வாழ்க்கைன்னு நினைக்கிறீங்க. இல்ல எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணா வாழ்க்கைன்னு நினைக்கிறீங்க. வாழ்க்கைன்றது ரொம்ப பெருசு. அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. வாழ்க்கை நீங்க இருக்கிற வரைக்கும் வாழலாம். நீங்க இல்லாதப்போ வாழலாம். நீங்க நிறைய நல்லது செஞ்சீங்கன்னா உங்களை நினைச்சு 4 பேர் இன்ஸ்பயர் ஆவாங்க. அப்துல் கலாம் சார் இருக்காங்க, இன்ன வரைக்கும் இன்ஸ்பிரேஷன் தான். இல்ல பிகாஸ் அவரே இல்லை, பட் ஹீ இன்ஸ்பயர்ட் அஸ். ஸோ லைஃப் இஸ் ஆல் அபவுட் நீங்க வாழ்ற வரைக்கும் உங்களால வாழ முடியும். நீங்க வாழ்றதுக்கு அப்புறமும் வாழ முடியும். அப்போ ஏதோ ஒரு குட்டி விஷயத்துக்காக, ஒரு எக்ஸாமுக்காக, யாரோ ஒரு பர்சனுக்காக, இல்ல யாரோ திட்டினாங்க, ஏதோ ஒரு குட்டி விஷயத்துக்காக உங்க லைஃப் எடுத்துக்காதீங்க. அது ரொம்ப 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 பெரிய தவறு. ஓகேவா? எது இல்லாட்டாலும் வாழ முடியும். நான் சொல்றேன், நம்புங்க. நீங்க ஒரு எக்ஸாம் அரியரே நிறைய வந்துச்சு, பரவாயில்ல, வாழ்க்கையை பார்த்துக்கலாம் நினைங்க. எப்படியோ ஒரு வகையில் நீங்க ஜெயிக்கலாம் வாழ்க்கை. இது மட்டும்தான் என் உலகம், இது இல்லாட்டினா என் வாழவே முடியாது மட்டும் என்னைக்கு நினைக்காதீங்க. அப்படி நீங்க ஒரு பாயிண்ட் போறீங்கன்னா think about those good things that happen to you. நல்ல ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இருக்காங்க, யோசிச்சு பாருங்க. நல்ல அப்பா அம்மா, யாராவது ஒருத்தவங்க உங்க லைஃப் நல்லா இருப்பாங்கல்ல. ஒரு நல்லா கூட இல்லவே இல்லப்பா என் லைஃப்ல, யாராவது கை தூக்குங்க. ஒருத்தவங்க கூட என் லைஃப்ல, ஒரு பர்சன் கூட என் லைஃப்ல வந்து நல்லா இருக்கும்னு நினைக்கவே இல்லை அப்படின்னு யாராவது ஒருத்தவங்க சொல்ல முடியுமா? இல்ல. சோ அப்ப நீங்க போயிட்டீங்கன்னா அந்த ஒரு பர்சன் உங்களை மிஸ் பண்ணுவாங்கல்ல. டெஃபினெட்லி they will miss. For them, அவங்களுக்காக வாழுங்க, உங்களுக்காக வாழுங்க. ஏதோ ஒரு விஷயத்துக்காக லைஃப்ல அப்படி சூசைட் வராமலாம் யாருமே இருக்காது. நீங்க உங்க அப்பா அம்மா கிட்ட போய் கேட்டு பாருங்க. முக்கியமா உங்க அம்மா கிட்ட போய் கேட்டு பாருங்க. எவ்வளவு நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்து உங்களுக்கு தாட்ஸ் வந்துடும்.
உங்க அம்மா கிட்ட போய் நின்று பேசி பாருங்க. ஆனாலும் ஏன் வாழ்றாங்க? ஏன்னா உங்களுக்காக வாழ்றாங்க. கரெக்டா? சோ யாரோ ஒருத்தவங்க வாழ்ந்துதான் ஆகணும். ஓகேவா? அதை எப்படி ஜாலியா வாழுங்க, சந்தோஷமா வாழுங்க, லைஃப் ஹாலிஸ்டிக்கா வாழுங்க தான் நான் சொல்றேன். லைஃப் ஹாலிஸ்டிக்கா வாழுங்க. குட்டியான எக்ஸாம் மட்டும் கிளியர் பண்ணா போதும், இல்ல இந்த பொண்ணை மட்டும் கல்யாணம் பண்ணா போதும், இந்த பையனை மட்டும் கல்யாணம் பண்ணா போதும், அது மட்டும் வாழ்க்கையோட முடிச்சிடாது. மொத்த வாழ்க்கையை ஜெயிக்கணும் வாழுங்க. ஏதோ ஒரு எக்ஸாம் ஜெயிக்கணும், இல்ல ஒரு இந்த குட்டி குட்டியான விஷயத்தை ஜெயிக்கணும் வாழாதீங்க. வாழ்க்கையை ஜெயிக்கணும். ஓகேவா? அதுக்கு ஹாலிஸ்டிக்கா வாழுங்க. டான்ஸ் ஆடுங்க, பாட்டு பாடுங்க, சந்தோஷமா இருங்க. வேற காலேஜுக்கு போங்க. இன்டர் கல்ச்சரல் காம்படிஷன்லாம் போவீங்களா? கிடையாது. ஏன் போக மாட்டீங்க? விடுறது இல்லையா? ஏதாவது எலாகுவேஷன்னா போங்க, வெளியே போங்க. சம்திங் ஒரு கொலாபரேட்டிவ் ஏதாவது பண்ணுங்க. ஏதோ ஒரு 4 பேர் சேர்ந்து ஒரு ஆர்கனைசேஷன் ஆரம்பிங்க. இதே தான் நீங்க நிறைய பேர் இன்குபேட்டர்ஸ் ஆரம்பிங்க கேள்விப்பட்டேன். அதை தான் டிஸ்கவர் பண்ணுங்க. டூ சம்திங் மோர் இன்ட்ரெஸ்டிங். ஓகேவா? காலேஜ் லைஃப்ல ஏதோ ஒரு விஷயத்தை இன்ட்ரெஸ்டிங்கா பண்ணாதான் காலேஜ் லைஃப் நல்லா இருக்கும். ஓகேவா? அண்ட் ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு கஷ்டப்படுதுன்னா அதை டைவர்ட் ஆயிக்கோங்க, டிஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. ஒரு விஷயத்துல வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு பாயிண்ட் கஷ்டப்படுதுன்னா அதை விட்டுட்டு வேற ஏதாவது ஒன்று பண்ணுங்க. டூ சம்திங் மோர் இன்ட்ரெஸ்டிங். உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அண்ட் திஸ் இஸ் வாட் ஐ கேன் சே. அண்ட் இன்னொரு விஷயம், ஆஸ் a friend உங்க ஃப்ரெண்டுக்காக இருங்க. when somebody உங்களுக்கே தெரியும் இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு பாயிண்ட்ல என் ஃப்ரெண்டு இந்த மாதிரி ரொம்ப டவுனா இருக்கா அப்படின்னா தனியா விடாதீங்க. அவங்க என்கரேஜ் பண்ணுங்க. உங்க கூடயே வச்சுக்கோங்க. ஏதோ ஒரு வகையில பாருங்க. பிகாஸ் உங்களுக்கு தெரியாது அவங்க எந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் எந்த மாதிரி முடிவு எடுப்பாங்கன்னா உங்களுக்கு தெரியாது. பிகாஸ் யூ ஒன்லி நோ, பக்கத்திலே இருக்கிறீங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்தை அவங்க மெயின்டைன் பண்ணுங்க. ஓகேவா? இன்னொன்று, பி வெரி டிரான்ஸ்பரண்ட். உங்க அப்பா அம்மா கிட்ட நிறைய உண்மையா கற்றுக்கோங்க. நிறைய விஷயங்கள் அப்பா அம்மா கிட்ட சொல்ல முடியாது, கரெக்ட் தான், அதை ஐ கேன் அக்செப்ட். பட் ஆனா அட்லீஸ்ட் உங்க லைஃப்லயாவது யாராவது ஒருத்தவங்க கிட்டயாவது உண்மையா இருக்கு. அது ரொம்ப 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 முக்கியம். யார்கிட்டயுமே உண்மையா இல்லைன்னா வாழ்க்கை வாழ்றது வேஸ்ட். யாராவது ஒருத்தருக்காக நம்மளை பத்தி 100% தெரியும். அப்படி தெரிய வச்சா மட்டும்தான் அட்லீஸ்ட் அவங்க கஷ்டம் நம்ம பண்ற தப்பு ரைட்னா சொல்லுவாங்க. நம்ம பண்றது தப்பா ரைட்டானு தெரியாம நீங்க வாழ்ந்தீங்கன்னா என்ன வாழ்க்கை? நமக்கு சொல்லிக் கொடுக்க நீங்களே கத்துக்கிற அளவுக்கு உங்களுக்கு ஏஜ் மெச்சூரிட்டி பத்தாது. உங்களுக்குன்னு இல்லை, ஒரு 50 வயசு 60 வயசு ஆனா கூட 80 வயசுல ஒரு தாத்தா பொண்ணு வந்து அட்வைஸ் பண்ணிருவாங்க. ஏன்? ஏன்னா ஏஜ் மெச்சூரிட்டி பத்தாது. எல்லாமே லைஃப் இஸ் ஆல் அபவுட் லேர்னிங் தான். எல்லாருமே ஒரு பாயிண்ட் கிடைச்சிடாது. ஸோ ஆல்வேஸ் ரிமெம்பர், உங்களுடைய லைஃப்பை யாராவது ஒருத்தருக்காவது டிரான்ஸ்பரண்டா வாங்க. ஸோ தட் அவங்களாவது உங்களுக்காக இருப்பாங்க, அட்வைஸ் பண்ணுவாங்க. ஓகே? ஓப்பன் டு அட்வைஸ். உங்களை நீங்களே ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஹியர் சஜஷன்ஸ். ஓகேவா? இதான் நான் சொல்றேன். டேக் என்ன லைஃப் எப்படி வாழணும்? ஹாலிஸ்டிக்கா வாழணும். ஏதோ குட்டியான விஷயத்துக்காக வாழாதீங்க. ஒரு பெரிய கனவு காணுங்க. அது எதுவா வேணா இருக்கணும். அந்த கனவை நோக்கி போறதுக்கான எல்லா விஷயம். பிகாஸ் இந்த ஏஜ் தான் வந்து பெஸ்ட் எவர் ஏஜ். நல்ல ஒரு எனர்ஜி இருக்கிற ஏஜ். கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணிடுவாங்க. நீங்க பசங்களா இருந்தா நீங்க லைஃப்பை பார்க்கணும், அதை பார்க்கணும். ஒரு பெரிய ப்ரெஷரைஸ்டு போயிருவீங்க. இப்ப நான் சொல்ற விஷயம்லாம் இன்னைக்கு உங்களுக்கு புரியாம இருக்கலாம். அன்னைக்கு வந்து ரொம்ப ப்ரெஷரைஸ்டா இருக்கும். அந்த டைம்ல இதெல்லாம் யோசிச்சு பாருங்க. ஸ்டில் யூ கேன், இஃப் யூ கேன் பிலீவ், யூ கேன். எந்த ஒரு கஷ்டமா இருந்தா கூட யூ கேன் ரைஸ். நிறைய பேர் முன்னேறிட்டாங்க. இப்போ மேம் பாருங்க, கல்யாணம் ஆனாலே படிக்க முடியாது அப்படின்னா இல்லை, கல்யாணம் ஆகி ஜெயிச்சிருக்காங்க. அதுதான் எதுவுமே கிடையாது. அண்ட் நான் பாய்ஸ்க்கு கொடுத்த சஜஷன்னா, ஹேவ் உங்க பார்ட்னரை ஈக்குவலா ரெஸ்பெக்ட் பண்ணுங்க. அதான் நான் பாய்ஸ் கொடுத்த சஜஷன் ஆகும். ஓகே? ரெஸ்பெக்ட் இஸ் டிஃபரெண்ட் ஃப்ரம் எப்படி சொல்றது, வாடி போய் கூப்பிடுறதும் ரெஸ்பெக்ட் கொடுக்கிறாரு. ரெஸ்பெக்ட் இஸ் சம்திங் தட் வி ரெஸ்பெக்ட் தேர் ஃபேமிலி. when you get married, சொல்றேன், we respect their family, respect their emotion, respect their feelings, respect your partner. The same happens for girls too. For boys மட்டும் தான், girls வந்து பண்ணணும். And when you, if suppose ஒரு 4 வருஷங்களுக்கு கல்யாணம் பண்றீங்கன்னா, what should be a demand? எவ்வளவு டவுரி போடுவாங்க அப்படின்னா, இல்ல எப்படிப்பட்ட பையனா இருக்கான், எவ்வளவு கார் வச்சிருக்கான், நகை வச்சிருக்கான். Don't fall for that. இது நான் சொல்ற அட்வைஸ் ஜெனரலி. ஓகேவா? ஃபினான்ஷியல் திங்ஸ் will come and go. இது ஒரு பெரிய அட்வைஸ் நான் சொல்றது. ஃபினான்ஷியல் திங்ஸ் will come and go. உங்க அப்பா அம்மா அப்படி கல்யாணம் பண்ணிருந்தாங்கன்னா பாதியில டைவர்ஸ் ஆயிடும். ஏன்னா நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கு. இல்ல சீரியஸ்லி நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும் லைஃப்ல. நீங்களே யோசிச்சு பாருங்க. அப்படி பண்ணிருந்தாங்கன்னா பாதியிலே பயங்கரமான சண்டைகள்லாம் வரும். லைஃப் ஃபினான்ஷியல் திங்ஸ் will come and go. But what the thing that holds, ஒருத்தவங்க மேல நமக்கு நம்பிக்கை, அந்த லாயல்ட்டி, அந்த லவ். ஓகேவா? fall in for that. ஓகே? ஏன்னா இதெல்லாம் இந்த காலத்துக்கு ரொம்ப தேவையான விஷயம். ஓகேவா? ஏன்னா இதெல்லாம் எல்லாமே கோ த்ரூ பண்ற விஷயம், டேபு கிடையாது. இன்னொன்னு, இந்த சரக்கு அடிக்கிறது, கஞ்சா அடிக்கிறது, இதெல்லாம் வந்து எல்லா காலேஜ்லயுமே ரொம்ப அதிகமாயிடுச்சு. இன்னும் திஸ் இஸ் ஒரு பெரிய கல்ச்சரா மாறிட்டு இருக்கு. நீங்க வந்து இப்ப நிறைய கூல் கல்ச்சர் வச்சிருப்பீங்க தானே? ஓகேவா? ஸ்கூல் அப்படின்னு சொல்லிட்டு இல்ல, கேம்பஸ் கரெக்டா இருக்கு. கேம்பஸ்ல கிடையாது. when you go out of the campus that happens something not there among us. Okay, then it is a very good thing. Okay, if it is not there, it is very well and good. But even if your friends are there, you know, we have seen the trend across India, across Tamil Nadu is increasing. When you see your friends are there, அவங்களோட இந்த மாதிரி விஷயத்தை சேரதை அவாய்ட் பண்ணுங்க. அவன் பண்றேன் நீ பண்ணிக்கோ, ஐ டோன்ட் வாண்ட் டு பி தேர் அப்படின்னு பாருங்க. ஓகேவா? ஆல்வேஸ் காலேஜ், அதான் சொல்றேன், காலேஜ் வந்து ஏன்னா அது உங்களுக்கு புனிதமாக தான் வச்சுக்கோங்க.
காலேஜில் வந்து அந்த நிறைய ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், பேரண்ட்ஸ் அந்த டீச்சர்ஸ் உங்களை நல்லா வச்சிருப்பாங்க. இந்த காலேஜ் வந்து ஸ்டெப் அவுட் ஆகிட்டும் நீங்கள் ஒழுக்கமாக இருக்கீங்களான்றது உங்களுடைய கையில் தான். அங்கே அதுக்கப்புறமும் யூ ஹாவ் டு பி தேர். ஓகேவா? அதுக்கு தான் சொல்கிறது, ஸ்போர்ட்ஸ் இன்வால்வ் ஆகுங்க, ஒரு 4 பேர் நல்ல சைடு இன்வால்வ் ஆகுங்க. அதுலாம் இருக்கிற ஒரு சந்தோஷம் வந்து அதிகமாக இருக்கும். நீங்கள் அதை டேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா இதெல்லாம் பெரிய விஷயமா தெரியாது. ஓகேவா? ஃபாலோ ஃபார் தட். Okay, these are the broader things that we want to say. Okay, if there is any doubt, you can ask. Yes? There are doubts, any general things you want to ask us? And I am very happy that because ஒரு 4-6 years முன்னாடி நான் இந்த மாதிரி வர்தன் மாதிரி வந்து ஹோஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன். இதே மாதிரி ஒரு பேனல்ல என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து நீங்க பண்ண எல்லாமே வந்து ரிமெம்பர் மை காலேஜ். அப்போ ஒரு IRS ஆஃபீஸரை நான் கூப்பிட்டு இதே மாதிரி பேசி அப்போ ஸோ ஃப்ரம் தேர் அங்கே நான் ஒரு ஹோஸ்ட் பண்ணேன். இப்போ நீங்கள் நேராக ஹோஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னும்போது இட்ஸ் அ கிரேட்டர் திங். ஓகே, அதான் ஒரு கீப் ஒர்க்கிங் ஹார்ட், உங்களோட லைஃப் அப்படி மாறும். ஓகேவா? அதே மாதிரி இப்போ நான் தான் நினைப்பேன், என்ன அப்படி ஹோஸ்ட் பண்ணவங்க எல்லாருமே நீங்கள் தான் ஒரு நாள் ஹோஸ்ட் ஆகணும், உங்களை யாரும் ஹோஸ்ட் பண்ணணும். ஓகேவா? கீப் ஒர்க்கிங் ஃபார் தட், எனிதிங் யூ டு. அண்ட் ஃபார் TNPSC குரூப் எக்ஸாம்ஸ் பொறுத்தளவுக்கு இது சே டெலிகிராம் சேனல்ஸ் மேம் சொன்ன மாதிரி படம் பார்க்கறதுக்கு மட்டும் டெலிகிராம் சேனல் யூஸ் பண்ணாதீங்க. டெலிகிராம்ல வந்து படிக்கிறதுக்கான அவ்வளோ ரிசோர்ஸ் இருக்குது, அதை யூஸ் பண்ணுங்க. சும்மா படத்தை டவுன்லோட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்காதீங்க. ஓகேவா? ஓகேவா? பைரசிக்காக யூஸ் பண்ணாதீங்க. டெலிகிராம்ல இஃப் யூ கேன் இதில் வந்து நீங்கள் போடலாம், PM இதான் கேபிட்டல் PM ஹேஷ் ஒரு ஹைஃபன் போட்டு TNPSC போட்டிங்கன்னா ஒரு சேனல் வரும். ஓகேவா? PM ஒரு ஹைஃபன் போட்டு CSE கைடன்ஸ் போட்டு ஒரு சேனல் வரும். தோஸ் ஆர் மை சேனல்ஸ். அந்த சேனல்ஸ்லேயே நான் நிறைய சேனல்ஸ் சொல்கிறேன், அதெல்லாம் போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது எல்லாமே நாங்கள் தமிழ்நாடு டாப்பர்ஸாக வச்சுருக்க சேனல். அதில் உங்களுக்கு செஷன் எடுக்கிறோம், கிளாஸ் எடுக்கிறோம், நோட்ஸ் போடுறோம், எல்லாமே போடுறோம். படிக்கிறது தான் உங்கள் வேலை. இவ்வளோ விஷயத்தை we are doing it for free. PM பேஜ் முத்து PM ஒரு ஹைஃபன் போட்டுட்டு எஸ் அது ஒரு ஃபோட்டோ CSE கைடன்ஸ் இருக்கும், அதில் நீங்கள் போனீங்கன்னா யூ கேன் ஜாயின். அதே மாதிரி வந்து இதே மாதிரி நிறைய சேனல்ஸ் இருக்கு, உள்ள போய் பாருங்க. நான் மற்ற என்னோட ஃப்ரெண்ட்ஸோட சேனல்ஸும் கொடுத்துருப்பேன். ஓகேவா? யூ கேன் சப்ஸ்கிரைப் டு தட். அதில் நிறைய செஷன்ஸ் இப்போ குரூப் 2லாம் நிறைய பேர் அப்ளை பண்ணிங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு ஒரு செஷன் எடுக்கிறோம் சாட்டர்டே சண்டே. தமிழ் ஜென்ரல் இங்கிலீஷ் ஜென்ரல் தமிழுக்கு ஒரு ஃப்ரீ செஷன் இருக்குது. டெலிகிராமே நீங்கள் அட்டெண்ட் பண்ணிக்கலாம். அதில் நாங்கள் கூப்பிட்றோம். PMCSE இன்னொன்று PMCSE ஒன்று, இன்னொன்று TNPSC. TNPSCக்கு அது இருக்குது. இஃப் யூ ஆர் தமிழ் லிட்ரேச்சர் அதுக்கு ஒரு சேனல். இதெல்லாம் எங்களால் பண்ண முடிஞ்சது. we are doing it for free. எங்களோட விஷயங்கள்லாம் சொல்லி கொடுத்து உங்களை நாங்கள் பண்ண வைக்கிறோம். இதை யூட்டிலைஸ் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ எனிதிங் யூ வாண்ட் டு ஆஸ்க் அஸ் யூ கேன் ஆஸ்க். எனி டவுட்ஸ் எனிதிங். படிக்கிறத பற்றி நிறைய டவுட்ஸ் வரும். அதை நீங்கள் எப்போ நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணுறது, என்ன பண்ணுறது, எல்லாமே we are meticulously doing on that. அதில் யூடியூப் வீடியோஸ் வந்து எல்லாமே போடுறோம். அண்ட் நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் போனீங்கன்னா கூட வரும். இன்னொரு சேனல் இருக்கும், விக்னேஷ் அப்படின்னு சொல்லி ஒரு சேனல், விக்னேஷ் TA அப்படின்னு சொல்லி ஒரு கேபிட்டல் சேனல் வரும். அது நீங்கள் சேனல் போய் யார் 313 சொல்லி ஒரு சேனல் வரும், அதை ஜாயின் பண்ணிக்கோங்க. விக்னேஷ் ஒரு ஸ்பேஸ் TA போட்டிங்கனாலே சர்ச் கொடுத்தீங்கனாலே ஒரு சேனல் வரும். ஸோ தீஸ் ஆர் த சேனல்ஸ் தட் ஐ கேன் சே. ஓகேவா? அப்புறம் மேம் அவங்களோட சைட்லன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஓகேவா? வருதா விக்னேஷ் TA 313 யார் 313 சம்திங் சொல்லுவாங்க. ஓகே, அதர்வைஸ் நீங்கள் என்னோட சேனலில் போக அவங்களோட சேனல்ஸ் நான் போட்டிருப்பேன். ஓகேவா? அதில் நீங்கள் போய் பாருங்க. ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ். அதில் டிஸ்கஷன் ஃபோரம் இருக்கும். அந்த PMCSEல ஒரு டிஸ்கஷன் ஃபோரம் இருக்கும். அவங்கள போய் பார்த்தீங்கன்னா டிஸ்கஷனுக்குள்ள நீங்கள் போயிட்டீங்கன்னா நீங்கள் எங்கேயும் டவுட் கேட்கலாம், ஐ வில் ரிப்ளை அட் எனி டைம். ஐ வில் ரிப்ளை. ஓகேவா? ஸோ நீங்கள் என்ன டவுட் கேட்டாலும் எவ்வளோ சில்லி மேக்ஸிமம் அதெல்லாம் கிடையாது. இஃப் யூ ஆஸ்க் எனி டவுட் we will reply. ஓகேவா? these are the best things that we can do our from side. ஓகேவா? wherever we are we will be connected online. ஓகேவா? நீங்கள் என்ன வேணாலும் கேட்கலாம். we will be very happy and thank you the entire team of Periyar University for hosting me and hosting us. I wanted to just share one more thing. நான் ஃபர்ஸ்ட் டைம் சிவில் சர்வீசஸ் படிக்கணும்னு ஆசைப்பட்டது சைலேந்திர பாபு சார் எங்கள் ஸ்கூலுக்கு சீஃப் கெஸ்ட்டாக வந்தப்போ. ஃபர்ஸ்ட் டைம் இட் வாஸ் இன் 2009 or 10. அவரை பார்த்து அவ்வளோ ஒரு ஆரா நான் யார்கிட்டையுமே இது வரைக்கும் பார்த்ததில்லை. ஹீ இஸ் ஹேவிங் அ டிஃப்ரெண்ட் கரிஸ்மா ஆல் டுகெதர். அப்போ வந்து டிசைட் பண்ணேன் இப்படியாவது சிவில் சர்வீசஸ் கிராக் பண்ணணும்னு. ஆஃப்டர் தட் அவரை நெக்ஸ்ட் டைம் நான் மீட் பண்ணது ஆஃபீஸர் ஆகிட்டு தான். I took a photo near him. I posted in my Instagram. I was feeling very proud saying, you can show it to everyone if you want. So this is how your inspiration should be someone whom you can idealize. அவங்கள மாதிரியே நீங்கள் மாற ட்ரை பண்ணணும். அட்லீஸ்ட் உங்ககிட்ட நிறைய புது விஷயம் இருக்கும். You have to see someone, you should aspire to become that person. This is one example. இன்னொன்று என்னன்னா, for women, I know boys will be little grudgeful now. கல்யாணம் ஆனாலும் be little selfish.
not in a wrong way. You have to have your own personality. After getting married, யாருக்கு பயங்கர கிராண்டாக கல்யாணம் பண்ணணும் சார்? எல்லாம் நைட் தூக்கம் வருது. பாய்ஸ் எல்லாம் பாருங்க ரிப்ளை பண்ணுறாங்க எல்லாருக்குமே. See, this is something which is going to happen in our life. It is an institution. சொசைட்டியில் கல்யாணம் அப்படின்றது ஒரு இன்ஸ்டிடியூஷன், அவ்வளோதான். அது உங்களை டிஃபைன் எப்பயுமே பண்ணக்கூடாது. ஈவன் ஃபார் பாய்ஸ், யூ ஹாவ் டு பி அன் இண்டிவிஜுவல். நீங்கள் ஒன்று பண்ணுறீங்கன்னா உங்களோட மூளை யூஸ் பண்ணி தட் கிரியேட்டிவிட்டி ஷுட் கம் அவுட். ஆஸ் அ இன்ஸ்டிடியூஷன் தட் வில் லிவ். யூ ஆர் கோயிங் டு ப்ரொடியூஸ் பேபி நெக்ஸ்ட் ஜென்ரேஷன். தட் இஸ் டிஃப்ரெண்ட். ஆஸ் அ இன்ஸ்டிடியூஷன்ன்றது வேற. நீங்கள் வந்து எப்பயுமே கல்யாணம் ஆனாலும் யூ ஷுட் ஆல்வேஸ் ஹாவ் அ ஸ்மால் செல்ஃபிஷ்னஸ். ஐ வாண்டட் டு டூ சம்திங். Don't leave your self-respect for anything, even for boys. Always maintain that. Other person should be respecting you. That should be the type of partner you are choosing. Please be very clear with that. And lastly, this is the age where you will be having the maximum energy. In the direction you are pouring low, அது வந்து positive or negative மாறும். So please be careful about where you are putting your energy, in which direction. This is what I wanted to share, so I am ending it here. Thank you so much for this opportunity. I was feeling very happy to interact with you all. Thank you.